Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பிஞ்சனூர் கிராமத்திற்கு உரிய நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படாததால் போக்குவரத்து கழக பணிமனையை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். இக்கிராமத்திற்கு மங்களம்பேட்டை எடசித்தூர் வழியாக அரசு பேருந்து ஒன்று வருகிறது. இந்நிலையில் உரிய நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படாததால் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சிரமம் அடைவதாக அதிகாரிகளிடம் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போக்குவரத்து கழக பணிமனையை முற்றுகையிட்டு விடியா ஸ்டாலின் அரசு மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வெள்ளிக்கிழமை அந்த பஸ் வருது, சனி ஞாயிற்கு அந்த பஸ் வரதில்லை. அதுக்கு நிர்வாகத்திட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கனாக்கா, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் நடக்குது, சனி ஞாயிறு பள்ளிக்கூடம் நடக்குதுன்றாங்க. ஆனால் சனிக்கிழமையும் பள்ளிக்கூடம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் 10வது 12வது பிள்ளைங்களுக்கு நடத்துகிறாங்க. ஸோ அது தொடர்பாக வாரத்தில் 7 நாளும் எங்களுக்கு உத்தரவாதமாக ஒரு தலைமை நிலையாக வழங்கி அந்த பேருந்து நாங்கள் இயக்கணும்னு சொல்லி பல முறை கோரிக்கை கொடுத்து கூட பணிமனை ஒன்று மேலாளர் அதை துளியும் கண்டுக்காமல் இந்த மாதிரி ஒரு போக்கை நடைமுறைப்படுத்திட்டு. திருவள்ளூர் மாவட்டம் வரதராஜபுரம் சுங்கச்சாவடி அருகே லாரி ஓட்டுநரை தாக்கி அவரிடம் இருந்து 10,000 ரூபாயை பறித்துச் சென்ற நபர் பிடிபட்டார். நியாய விலை கடைகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பாமாயிலை ஏற்றி வந்த அசோக்குமார் என்பவரது லாரியை அவ்வழியாக வந்த கார் ஒன்று மறித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து காரில் இருந்து இறங்கிய நபர்கள் லாரியின் கண்ணாடியை உடைத்து ஓட்டுநர் அசோக்குமாரை தாக்கி அவரிடம் இருந்து 10,000 ரூபாயை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வேல்முருகன் என்பவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சாலைகளில் பயணிக்கவே அஞ்சும் சூழ்நிலை உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாற்று இடத்தில் கட்ட வலியுறுத்தி ஜேசிபி வாகனத்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கமலாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த மின்னத்தம்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்ததால் புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்ட அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்காக ஜேசிபி வாகனம் வந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் புதிய தொட்டி கட்டும் இடம் அருகே கோவிலுக்கு செல்லும் பாதை உள்ளதால் மாற்று இடத்தில் கட்ட வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை அமைக்க கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலத்திற்கு இழப்பீடு கோரி திண்டுக்கல் மாவட்டம் கோவு கவுண்டன்பட்டியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. முள்ளிப்பாடி கிராமத்தில் இருந்து அடியனூத்து வரை விவசாய நிலங்களை கையகப்படுத்தி மாநில அரசின் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக 2013ஆம் ஆண்டு மத்திய அரசின் சட்டத்தின்படி இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் மற்றும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோவு கவுண்டன்பட்டி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பெண் ஒருவர் திடீரென மயங்கி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சியினரே போராடும் அவல நிலையில் தமிழகம் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் இடையே விளைநிலத்தில் பாரத் பெட்ரோலியம் எண்ணெய் குழாய் பதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகா மாநிலத்தில் சாலை ஓரம் எண்ணெய் குழாய் அமைக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மட்டும் விளைநிலம் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் எண்ணெய் குழாய் பதிப்பால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அழுத்தம் காரணமாக எண்ணெய் குழாய் வெடிக்கும் ஆபத்து உள்ளது என்றும் வேதனை தெரிவித்தனர். தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஜூன் 10 அவினாசி பாளையத்தில் திரண்ட விவசாயிகள் விடியா திமுக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாய விளைநிலங்கள் வழியாக தான் அமைப்போம்னு அந்த நிறுவனம் பிடிவாதமாக இருக்குது. அதனால் நாங்களும் இந்த திட்டத்தை சாலையோரமாக அமைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர போகிறோம், அறவழியில் தொடர போகிறோம். அதே மாதிரி தினம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நடத்தலாம்னு இருக்கிறோம். விவசாயம் பண்ணுறதுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு விவசாயம் தான். தென்னை மரத்துக்கு தண்ணி போகிறது பாதிக்குது. அப்புறம் பயிரெல்லாம் போட்டிருந்தா எல்லாம் நிரவி விட்டுட்டு குழி தோண்டி விட்டுட்டாங்க. எங்களுக்கு ஒரு 3 ஏக்கரா இருக்குது. நாங்கள் மாடுகன் வச்சு தான் வாழ்வாதாரம் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப இப்போ கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் மாட்டு சாலை போகிறோன்னா மறுபடியும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மாடுகண்ணெல்லாம் கட்டுறக்கு இல்லாமல் வெயிலில் பனியில் மழையில் நனைஞ்சிட்டு அதுகளுக்கு நோய் அதுகளை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம்.